ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான பாலக்கீரை எறா தொக்கு எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். நீங்கள் இது வரைக்கும் பாலக்கீரை தனியாக செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, எறாவோடு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த வாட்டி புதுசாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி எறாவில் போட்டு கொடுத்து செய்யும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சொல்லாத வரைக்கும் யாருக்கும் தெரியாது இதில் நீங்கள் பாலக்கீரை போட்டு செஞ்சுருக்கீங்கன்ட்டு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் இதே போலே செய்வீங்க. வாங்க இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான பாலக்கீரை எறா கிரேவி எப்படி செய்யலாம் சொல்லித்தர வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாலக்கீரை எறா கிரேவி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பாலக்கீரையை போட்டுக்கலாம். ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நிறையா இருக்குது. வதங்கினதும் கொஞ்சமாகிடும். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா சுருள கீரையை நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா சுருங்கி வதங்கி வந்துடுச்சு. நம்ம இவ்வளோ கீரை போட்டோம் பாருங்கள், இவ்வளோண்டு ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலையை போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். 10 பூண்டு போட்டுக்கலாம் தோல் உரித்து. ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. நல்லா வதங்கினதும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வதங்கின கொத்தமல்லி புதினாவெல்லாம் போட்டாச்சு. இப்போ இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். உங்களுக்கு 2 டீஸ்பூன் வேணாலும் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன். 1 கிலோ எறாக்கு 3 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், சூப்பராக பாலக்கீரை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1 கிலோ எறாவையும் போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் உப்பு போட்டுட்டு நல்லா எறாவை வந்து வதக்கிக்கோங்க. எறா போட்டு வதக்கும் போது எறாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் எறாவை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எறாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எறா கிரேவி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி நிறைய வேணுன்னா நிறைய போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் போதும். நம்ம ஆல்ரெடி பாலக்கீரைலாம் போடுறோம், நல்லா கிரேவியாக இருக்கும். இப்போ வேறு வெங்காயம் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், சக்தி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து எறா வறுக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக லைட்டாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வதக்கும்போது கொஞ்சம் படபடான்னு தெளிக்க ஆரம்பிக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எறாவை போட்டுக்கலாம். எறாவையும் போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி எறா வந்து நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுட்டு அப்படியே ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா கமகமன்ட்டு வாசனையாக இருக்குங்க. ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாலக்கீரை போட்டு செய்யும்போது நல்லா இருக்குமான்னு பார்க்காதீங்க, கண்டிப்பாக ரொம்பவும் நல்லாயிருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இது போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் பாலக்கீரை போட்டு செஞ்சுருக்கீங்க சொல்லிவிட்டு. நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாமல் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. பாருங்கள், நல்லா கம்மட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த பாலக்கீரை எறா கிரேவியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.